அனைவருக்கும் வணக்கம். நாம் குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியா? மேலே நீர்த்தேக்க தொட்டி முறையாக பராமரிக்கப்படுகிறதா? இதை பற்றிய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 12,524 கிராம ஊராட்சிகளிலும் பஞ்சாயத்து போர்டு மூலமாக குடிநீர் விநியோகம் செய்து வருகிறார்கள். இந்த தண்ணி சுத்தமான தண்ணியா என்று பார்த்தால் அது கிடையாது. மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முறையாக சுத்தம் செய்யப்படாமல் பராமரிக்கப்படாமல் உள்ளது. இதுதான் உண்மை. இந்த குடிநீரோட குறைந்தபட்ச பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.50லேருந்து 8.50 வரைக்கும் இருக்கணும். பிஹெச் லெவல் குறைவாக இருந்துச்சுன்னா அது அமிலத்தன்மையுடையதாகவும், அதிகமாக இருந்துச்சுன்னா அது காரத்தன்மையுடையதாகவும் மாறிவிடுகிறது. ஊராட்சியில் உள்ள குடிநீர் ஆதாரத்தோட மாதிரியை வருடத்திற்கு 2 முறை கண்டிப்பாக அனுப்பப்பட வேண்டும். அது எங்கே அனுப்பணும்னா, மாவட்ட அளவில் அமைந்துள்ள குடிநீர் வாரியத்தோட ஆய்வுக்கூடத்திற்கு டெஸ்டிங்காண்டி வருடத்திற்கு 2 முறை கண்டிப்பாக அனுப்பப்பட வேண்டும். இதோட முழு பொறுப்பும் கிராம ஊராட்சி அதுக்கு மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கண்டிப்பாக 15 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினி இட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியாக, பாதுகாப்பான தண்ணியாக நமக்கு கிடைக்கும். அதில் உள்ள கிருமிகளில் அழியப்பட்டு சுத்தமான தண்ணியாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய தண்ணியெல்லாம் வெளியில் நீக்கிட்டு புதிய தண்ணியை வச்சு தான் சுத்தம் செய்யப்பட வேண்டும். கடினமான கிருமி நாசினி கொண்டு, அதாவது ஸ்ட்ராங் ப்ளீச்சிங் பவுடரை கொண்டு இந்த டேங்க் சுத்தம் செய்யப்பட வேண்டும். சுத்தம் செய்யப்பட்டு கண்டிப்பாக 1 மணி நேரம் கழித்து தான் புது தண்ணியை நம்ம டேங்கில் ஏற்றி மக்களுக்கு விநியோகத்துக்காக விட வேண்டும். இது முக்கியமான கடமை ஒன்று. அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த வேங்கையல் பிரச்சனையில் குடிநீரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலைந்த அந்த பிரச்சனைக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்வுமே காண முடியாத நிலைமையில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கந்தர்கோட்டையில் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் அந்த குடிநீரில் சாணத்தை கலந்துருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு பொறுப்பும் பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் காரணம்னா, பஞ்சாயத்து நிர்வாகத்தில் உள்ள பஞ்சாயத்து மன்ற தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர், இவங்க 2 பேர் தான் காரணம். ஏன்னா இவங்க முறையாக ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முறையாக பராமரிக்கப்படுகிறதா, அது சுத்தம் செய்யப்படுகிறதா என்று பார்க்க வேண்டிய கடமை அவங்களுக்கு தான் இருக்குது. இந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக சுத்தம் செய்யப்பட்டிருந்தா, அதே மாதிரிக்க பராமரிக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை அந்த கிராமத்திலேருந்து கண்டிப்பாக நடந்திருக்காது. அது வாய்ப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பார்த்தீங்கன்னா முறையாக மூடப்படாமல் திறந்த வெளியில் இருக்குது. அதனால பல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த மாதிரி பிரச்சனை தமிழகத்தில் இனியும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் உள்ள அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கண்காணிக்கும் பொருட்டாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கண்டிப்பாக 15 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்யப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டிய முழு பொறுப்பும் கிராம ஊராட்சி நிர்வாகத்திடம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மக்களாகிய நாம முன் அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 2 முறையாவது அந்த சாம்பிள் டெஸ்ட் மாவட்ட குடிநீர் வாரியத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பப்படுகிறதா என்று பார்க்க வேண்டிய கடமையும் மக்களாகிய நமக்கு இருக்குது. கிராம ஊராட்சிகளோட முழு பொறுப்பாகவும் இருக்குது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடைசியாக சுத்தம் செய்யப்பட்ட தேதி குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்து சுத்தம் செய்யப்பட வேண்டிய தேதியை கண்டிப்பாக குறிப்பிடப்பட வேண்டும். இது மக்களாகிய நாம் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இது போன்ற நல்ல தகவலை உங்களுக்கு மீண்டும் அறிவிக்கப்படும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வசந்த். நன்றி, வணக்கம். டாக்டர் அருள் வசந்த் டிவி சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். வணக்கம்.